என்ன பேர் சொன்னீங்க? மாறி. யார் அவன்? எங்க ஊர்க்கார் பையன் சார். எப்பவுமே வேதா கூட தான் இருப்பான். பேரை மாற்றி சொல்லிடலாம் சார். கஜேந்திரன் சார், ஸ்டேஷன் உடனே அலர்ட் பண்ணுங்க. அந்த மெக்கானிக் தான் உண்மையான வேதாமனை இமிடியேட்டா பிடிச்சாகணும். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேதா இருக்கிற இடத்த மாறி எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. நான் இப்ப மாறி கூட ஸ்பாட்ல தான் இருக்கேன். வந்த இடத்துல முகேஷோட டெட் பாடி இருக்கு சார். நான் லொகேஷன் அனுப்பிடுறேன். ஓவர். கஜேந்திரன், அம்பத்தூர் ஸ்டேஷன்ல இருந்து இமிடியேட்டா பேக்கப் பண்ண சொல்லுங்க. இப்போ சொல்லிடுறேன் சார். பொம்பளைனாலும் போலீஸ் தானே. கையை வச்சு ஒரு லாக் போட்டா பாரு, ஆடிட்டேன். ஆம்பளை மாதிரி அடிக்கிற போட்டானா? என்ன வேதி யோசிக்கிற? இல்லை, அந்த ஏசிபி ஒன்று என்கவுண்டரில் போட்டால் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறேன். என்ன ஏன்டா என்கவுண்டரில் போடுறான்? ஆமாம், கண்ணு தெரியாத பொண்ணுங்களை கடத்தியிருக்க, பிறக்க போகிற குழந்தைங்கள டிரான்ஸ்ஜெண்டராக மாற்றிருக்க, மதர் சுப்பீரியரை சூசைட் பண்ண வச்சிருக்க. இப்போ உன்னை பிடிக்க வந்த போலீஸ் ஆஃபீஸரையும். ஐயோ டேய், இதெல்லாம் நீ தானடா பண்ண? நானா? வேதானா? டேய் லூசு, நீ தானடா வேதா? இல்லைண்ணா, நான் மாறி. நீ தான் வேதா. போலீஸ்கிட்ட அப்படி தான் சொல்லியிருக்கேன். சும்மா சொல்லுவேனா? அப்படியே உன்ன மாதிரியே வரைஞ்சிருக்கேன்ல, பாரு. ஏண்டா, அப்போ என்ன போடணும் தான் போலீஸ்கிட்ட மாட்டி வச்சுக்கிற. ஊரே உன்னை ஒதுக்கி வச்சுத, அப்போ நான் தான் கூட இருந்தேன். மறட்டியா? மன்னிச்சிருந்தேன். இன்னும் நிறைய வேலை இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இந்த மாதிரி நிறைய பேரை உருவாக்கணும். அதுக்கப்புறம் நாங்களே தான். இதுக்கெல்லாம் நான் உயிரோட இருக்கணும்ல. ஐயா, அதுக்கு நான் சாகணுமா? ஐயோ, சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. போலீஸ் ஒன்று என்கவுண்டரில் போட்டா வேதா செத்துட்டான்னு கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏண்டா, இத்தனை வருஷம் கூடவே இருந்திருக்கிறேன். உங்ககிட்ட இருந்து ஒன்னாவது கத்துருக்க மாட்டேனா? துப்பாக்கி பக்கத்தில் இருக்கிறத மறந்துட்டு நீ சார்